ஓகே சார். இப்போது அந்த 3 lakh பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் தப்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு கத்தி தப்பிச்சுது. ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 72% தான் 72% ஆஃப் த பீப்புள் ஆர் யூசிங் தி H1B விசா. ஆமாம், இந்த வருஷம் அது 72ங்கிறது கிடையாது. அப்போ டெஃபினட்டாக கிடையாது. 72மே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 72 0 ஆகிடும். 1 or 2 போனால் பெருசு. யாருப்பா $1 லட்சம் 100,000 கொடுத்து $1 லட்சம் கொடுத்து போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. அப்போ அந்த 72%மே ஜீரோ ஆகிடும். எஸ். அப்போ ஜீரோ ஆகும்போது இங்கிருந்து அமெரிக்காவில் நான் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களோட நிலைமை அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டே திரும்பி வரணுங்கிறேன்டா. அங்கே போய் வேலை செஞ்சு கடன் அடைக்கணும்னு நினச்சவன் இனிமேல் இங்கே அந்த கடன் அடைக்கிறதுக்கு இங்கே ரூபாவில் வேலை செஞ்சு $1 125 கட்ட வேண்டியதான். இன்றைக்கி 88 தான். அவன் கடன் அடைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது $125 ஆகிடும். சார் நீங்கள் வந்து வெறும் டாலரை மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்காதீங்க. பிரிட்டிஷ் பவுண்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி $90 ஒரு ரூபா இருந்தது. 90 rupees டு பிரிட்டிஷ் பவுண்ட் இருந்தது. இன்றைக்கி 119. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ டாலரை மட்டும் ஏன் பண்ணாங்கன்னா A1 A2 நிறைய கடன் வாங்கியிருந்தான் டாலரில். அவன் பிரிட்டிஷ் பவுண்டில் கடன் வாங்கலையே, நாங்கள் ஸ்விஸ் ஃப்ராங்கில் கடன் வாங்கலையே, நாங்கள் யூரோவில் கடன் வாங்கலையே. ஸோ ஒரு ருப்பியை வந்து இன்னும் கீழே இறங்க விட்டோன்னா அவங்க எச்சா கட்ட வேண்டியது இருக்கும். டெஃபினட்டாக $100 ஆக்கினா இன்னும் கட்ட வேண்டியதான்.